ஸ்ரீபெம்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்ப்போம் திரைவம்சனம் லோகா. இந்த லோகார படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் என்னடா தமிழ் படத்துக்கு வந்துருக்கேன், இல்லை தெலுங்கு படமா, இல்லை கன்னட படமா, இல்லை ஆங்கில படமாகிற அளவுக்கு ஹாலிவுட் படமாகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷம் கலக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிவுட் படம் தான், அதாவது ஒரு ஆங்கில படம் பார்க்குற எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப டாப்பாக இருந்தது. உண்மையை நல்லா எடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு கதையுள்ள படத்தை பார்க்கணும், ஒரு இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச அமைதியாக பார்த்தோன்னா நல்லா பிடிக்கும். இதை பற்றி இல்லை லவ் ஸ்டோரி படம், நம்ம இதான படம் அப்படியெல்லாம் வேணும். பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பொறுமையாக பார்க்கணும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது படம். உண்மையிலேயே இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காப்புல, நஸ்லன், இது மாதிரி நிறையா பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. படம் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து கதையை எடுத்த மாதிரியாக எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த காட்டுவாசிகள் இருப்பாங்க, அது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க கால ஆட்சியில், இப்படி பழைய கால ஆட்சியில் வந்து இந்த ஜமீன்தார் அரசு பரம்பரைகளாக இருக்காங்க, அது மாதிரியாக வந்து அவங்க பண்ணுற கொடுமைகளை பற்றி, அதாவது அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற காலத்தில் எடுத்த படம் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கதைக்கு அது அந்த மாதிரி அமைப்பு வர்றதுனால வந்து இருக்காங்க. ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற கும்பலை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாப்புல. அப்போ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ள சாமியோட கோயிலுங்களுக்கு காட்டுவாசி தனியாக ஒரு கோயில் இருக்குது, மன்னருக்கு ஒரு தனியாக கோயில் இருக்குது. அந்த மன்னர் கோயிலை பார்த்தா அந்த குழந்தைங்களாம் வந்து அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க. அதனால் அந்த காட்டுவாசியில் அடித்து துன்புறுத்தி அழிப்பாங்க. அவங்க வந்து போய் ஒரு புகையில் ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த புகையில் ஒழிஞ்சுக்கிறப்ப அந்த புகையில் இருக்கிற ஒரு குழந்தைய ஒன்று உள்ளே போய் பார்க்கல, ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு சாமி இருக்குது. அதுக்குள்ளே புகையில் பார்த்தீங்கன்னா வவால் கூட்டம் அதிகமாக இருக்குது. இது அந்த சாமி முட்டைகள் வவால் வந்து இந்த பொண்ணை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணுடைய உடம்புல வந்து எஃபெக்ட் மாறிடு. அதுதான் வந்து ஒரு படத்துக்கே ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட். அதில் வந்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அபூர்வ சக்தி, அதாவது வவால் மாதிரியா நைட்டில் மட்டும்தான் அவங்க நடமாட முடியும், பகலில் சூரிய வெளிச்சம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் அது மாதிரி வந்து இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த தீமை பண்ணுற, அதாவது இந்த மன்னரை வந்து அவங்க காட்டுவாசி குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா வேலை அழைச்சாங்க, அது மாதிரி வந்து யாரும் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ஒவ்வொரு தப்பு பண்ணுறீங்களா அழைச்சிட்டு இருப்பாப்புல. அப்போ இந்தியா வரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே நடக்கிறதெல்லாம் இந்த அதாவது மனிதர்களுக்கு கடத்தி உறுப்புகள் எடுத்து வைக்கிற பொறுப்புகளுக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதுதான் கதை. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இதெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே நல்லா அருமையான படம். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லோகா சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் வந்து திரையில் போய் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து திரையரங்கில் கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்கிலும் ஃபுல் அது எக்ஸ்ட்ரா திரையரங்கம் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது. உண்மையிலேயே நம்ம இது பார்க்க வேண்டிய படம். அந்தளவுக்கு கேமரா ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப டாப்பாக எடுத்துருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது 156 நிமிஷம், 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் இருக்குது. ஆனால் படம் வந்து நம்ம அந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்கலை, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். உண்மையிலேயே எங்கேயுமே இந்தியாவிலேயும் இது மாதிரி படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில படத்துக்கு ஆங்கில படத்துக்கு விடவே அதிகமாக படங்களுக்கு வந்து இந்தியாவில் சினிமா பிரபலங்கள் வந்து சினிமா துறை வந்து முன்னேறிடுச்சுங்களா. அந்த முன்னேற்றத்துக்கு தான் இந்த லோகா படம் வந்து ஒரு சான்றுன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இந்த லோகா படம் நல்லா இருக்குது. அந்தளவுக்கு கிளாரிட்டி எடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு ரியலாக எடுத்துருக்காங்க. சில படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயற்கையாக இருக்குது, இயற்கையாக எடுத்த மாதிரி அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க. ரொம்ப டாப்பாக இருக்குது படம். நீங்கள் வந்து திரையரங்கில் பாருங்கள். இனிமேல் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதாவது நம்ம குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சோன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. லோகா படம் வந்து சூப்பர். இந்த வாரம் வந்து அந்த படம் நல்ல படம். திரையரங்கில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.